Hi, hello friends, welcome to Cooking Style channel. இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மொச்சக்கொட்டையை யூஸ் பண்ணி ரவா உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதெல்லாம் குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய சூப்பரான டேஸ்ட்டுக்கு நீங்களே இதை ரெகுலராக செய்ய ஆரம்பிக்குவீங்க. ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து நார்மலாக உப்புமா செய்கிற ரவையை ஒரு 1/4 kg ரவை எடுத்திருக்கேன், 250 கிராம். அது கூடவே ஒரு 1/2 கப்பு மொச்சக்கொட்டையை எடுத்திருக்கேன். இது நல்லா ஊற வச்சு பிதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, அது கூடவே ஒரு 10 பீன்ஸையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸு தக்காளியவும் குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அது கூடவே 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை திருகி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியை நான் காய வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை வந்துட்டு தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால் இப்போ தண்ணி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, அது கூட மொச்சக்கொட்டையும் சேர்த்து வேக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் தனியாக ஒரு கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை வறுத்துக்கணும். ரவை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவா உப்புமா ரொம்பவே சூப்பராக வரும், டேஸ்ட்டும் சக்கத்தாக வரும். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே, நம்ம லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வறுத்துக்கணும். இது கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போதும், அதுக்கு நீட்டு தீச்சிடக்கூடாது. இப்போ இது ரெடியானதும் ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு கடாய் எடுத்து மீதம் இருக்கிற 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை முதல்ல சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வறுபடுற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ இது வறுத்துக்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடணும். வெங்காயமும் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இது 5 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை திருகி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்குறதுனால ஆரோமா தனியாக இதோட டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுவும் வறுத்துக்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு, நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காயை வந்துட்டு தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வெறும் காயை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். காயை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது காய்களோட தனியாக நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி உப்பு சேர்க்குறதுனால காய்கறிங்கெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக வதங்கிறதுக்கு உப்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த டம்ளர் தண்ணியில் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் ரவை எடுத்திருந்தேன். அதே கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து காய்கறியை வேக வச்சுருந்த தண்ணியவே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கினேன். கடைசியாக இதில் நார்மலாக 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம 1 கிளாஸ் ரவிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தே ஆகணும். இப்போ கடைசியாக உப்பு இருக்கான்னுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும். இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பித்ததும் இதை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்தா, அதாவது ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரேடாக சேர்த்துடக்கூடாது, ஒரேடியாக சேர்த்துட்டா அது கட்டியாக ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம 1 கிளாஸ் ரவைக்கு கண்டிப்பாக 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தா மட்டும்தான் ரவை நல்லா மலர்ந்து வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கம்மியாக ஆகிடக்கூடாது.
அப்போது ரொம்ப ட்ரை ஆகிடும், இல்லை தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா குழஞ்சிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணதும் கடைசியாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடணும். கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை விட அதிகமாக நம்ம அனல் கூட்டக்கூடாது, அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது கொஞ்சமாக இதோடைய சூடு கம்மியாகின ஒன்றும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ரெடி ஆகிடும். இப்போ நான் மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம். இப்போது சூடாகவே இருக்குது. அடுத்து நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்க வேண்டியது தான். இது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வெஜிடபிள் அது கூடவே மொச்சக்கொட்டை, இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபி. குழந்தைங்க காய்கறி சாப்பிடலன்னா இது போல் நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா தெரியுதோ அதே அளவுக்கு இதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ எந்த மெத்தடும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.